இங்க ஹெய்டிங்கிற சின்ன பொண்ணு புதுசா வந்திருக்க அவளோட ஃப்ரெண்டு கிட்ட எப்படி இந்த தட்டுல சாப்பிடணும்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கா. ஏன்னா அந்த பொண்ணு ஒரு ராயல் ஃபேமிலில இருந்து இந்த ஹெய்டியை பாக்குறதுக்காக வந்திருக்கா. அந்த பொண்ணோட அம்மா இறந்து போன அதிர்ச்சியில இருந்து அந்த பொண்ணுக்கு நடக்க முடியாம போயிடுது. சோ அவளுக்கு யாராவது ஒருத்தர் சப்போர்ட்டா கூடவே இருக்கணும். அப்படி இருக்க அந்த பொண்ணுக்கு ஹெய்டியை பிடிச்சிருக்கிறதுனால அவளை பாக்குறதுக்காக இந்த கிராமத்துக்கு வந்திருக்கா. சோ அவளுக்கு எப்படி சாப்பிடணும்னு இவ அவளுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கா. இங்க இவங்க ரெண்டு பேரும் ஜாலியா பேசி விளையாண்டுட்டு இருக்கிறத பார்த்த பீட்டருக்கு ஹெய்டி மேல கோவம் வருது. ஏன்னா இந்த பொண்ணு இங்க வரதுக்கு முன்னாடி வரைக்கும் பீட்டரும் ஹெய்டியும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்திருப்பாங்க. அப்படி இருக்க இவங்க ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு நடுவுல புதுசா ஒரு பொண்ணு வந்திருக்கிறத தாங்கிக்க முடியாம வந்து ஹெய்டி ஆடு மேய்க்க வான்னு சொல்லி கூப்பிடுறான். ஆனா இவளை தனியா விட்டுட்டு வர முடியாதுன்னு ஹெய்டி சொல்லிடுறா. அதை கேட்டதும் நேத்து வந்த பொண்ணுக்காக என்ன ஒதுக்குறியான்னு அவளை கோச்சுக்கிட்டு அங்க இருந்து ஓடிடுறான். அடுத்த நாள் அந்த பொண்ணோட வீல் சேர் மட்டும் தனியா இருக்கிறத பார்த்தவன் அந்த பொண்ணை கிராமத்துல இருந்து போக வைக்கிறதுக்காக அவளோட சேரை மலையில இருந்து தள்ளி விட்டுறான். தள்ளி விட்டது அந்த சேர் சுக்குநூறா உடையறத பார்த்தவன் பயந்து போய் அங்க இருந்து ஓடிடுறான். வெளியில வந்த ஹெய்டிக்கு சேரை காணாம அங்கேயும் இங்கேயும் தேடிட்டு இருக்கா. ஆனா ஹெய்டியோட தாத்தாவுக்கு இவன் தான் தள்ளி விட்டுருப்பான்னு கண்டுபிடிச்சிடறாரு. அவனும் அவன் பண்ணது தப்புன்னு கொஞ்ச நேரம் கழிச்சு தான் ஃபீல் பண்றான். இப்ப அந்த பொண்ணு ஒரு பாறையில உட்கார்ந்திருக்கா. அப்ப அவளோட கால்ல ஒரு பட்டாம்பூச்சி வந்து உட்கார்ந்திருக்கு. அதை பார்த்த சந்தோஷத்துல அதை பிடிக்கிறதுக்காக அவளை அறியாமலே எழுந்து நின்னுறா. இதை பார்த்த ஹெய்டி ஓடி வந்து தாங்கி பிடிக்கிறா. இவனும் அவனோட தப்ப புரிஞ்சுக்கிட்டதுனால இன்னொரு பக்கம் வந்து சப்போர்ட்டா பிடிக்கிறான். பார்த்தா இத்தனை நாளா வீல் சேர்லயே உட்கார்ந்து இருந்த பொண்ணு இவங்க கூட பழக ஆரம்பிச்சது சந்தோஷத்துல நடக்க ஆரம்பிச்சிடறா. எங்கெங்கே ட்ரீட்மெண்ட்டுக்கு போய் சரி பண்ண முடியாத அவரோட பொண்ணை இங்க வந்தது சரியாயிட்டதை பார்த்து அந்த பொண்ணோட அப்பாவே ஷாக் ஆயிடுறாரு.